நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் தலைமை விருந்தினராக தலைமை இளைஞரணி துணை செயலாளர் அசன் முகமது ஜின்னா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை கம்பன் கலையரங்கில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் அண்ணாவின் 104வது பிறந்தநாள் விழா மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கவிதை போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளை மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, துணை அமைப்பாளர் SP சிவகுமார், ராஜாராமன், பொருளாளர் கென்னடி, வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பலராமன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார். விழாவில் தலைமை விருந்தினராக தலைமை இளைஞரணி துணை செயலாளர் அசன் முகமது ஜின்னா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் போட்டிகளின் தலைமை நடுவராக மாநில மகளிரணி செயலாளர் புதுக்கோட்டை விஜயா கலந்து கொண்டு போட்டிகளை விதிமுறைகளின்படி சிறப்பாக நடத்தினார். திரளான பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்திய போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக தேர்வு அட்டை, புத்தகப்பை, நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மற்றும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலை உணவு, தேநீர், மதிய உணவு வழங்கப்பட்டது. விழாவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், தோமுசா பொது செயலாளர் ஆறுமுகம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவண்டார்கோவில் காந்தி, ஜெயபிரகாஷ், சந்தோஷ்குமார், இளம்பரிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். போட்டிகளில் 2300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக தடை விதிக்கப்பட்ட போக்குவரத்து மாற்றத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று SP சிவதாசன் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து போக்குவரத்து SP சிவதாசன் கூறுகையில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்காக பயன்படுத்தும் வாகனங்களை தவிர வேன் போன்ற நடுத்தர வாகனங்களும், பேருந்து, லாரி போன்ற கனரக வாகனங்களும் 4 புல்வார்களிலும் அதற்குட்பட்ட பகுதிகளிலும் செல்ல அனுமதி இல்லை என்றும், எனவே சாலை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பிற்காக வேன், பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்கள் புதிய ஏற்பாட்டை அமல்படுத்தி ஒத்துழைக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தீபாவளி பண்டிகை வரை 3 நாட்களிலும் சூழ்நிலைக்கு ஏற்ப இலகு ரக வாகனங்களும் முக்கிய சாலைகளிலிருந்து மாற்றி அமைக்கப்படும். எனவே மக்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக வாகன தடை விதிப்பிற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் மின்சாரம் முழுவதும் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளத்தில் யுரேனியம் நிரப்பப்பட்டு தற்பொழுது கொள்கலனுக்கு அழுத்தம் கொடுக்கும் பணி நடந்து வருகிறது. அதன் பிறகு 20 நாட்கள் சோதனை ஓட்டம் நடந்து இம்மாத இறுதியிலோ அடுத்த மாத முதல் வாரத்திலோ மின் உற்பத்தி துவங்கும். மேலும் இந்த அணு உலையில் உற்பத்தியாகும் மின்சாரம் முழுவதும் தமிழ்நாட்டிற்கே வழங்குமாறு முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியதால் 1000 மெகாவாட் மின்சாரமும் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும். மேலும் கூடங்குளம் அணு உலை போராட்டத்தை ஆதரித்த மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஆதரவு அளிப்பதால் அதன்படி ஒரு வெளிநாட்டவர் கைது செய்து அவர் நாட்டிற்கே அனுப்பப்பட்டுள்ளார். கூடங்குளம் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. ஆனால் முதலில் ஆதரவு அளித்த திமுக பின்னர் பின்வாங்கி விட்டது என்று தான் ஒருபோதும் கூறவில்லை என்றார். தங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் திமுகவை பிரிக்க சிலர் தான் சொன்னதை திருத்தி விட்டதாக கூறினார். புதுவை அரங்கனூரில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் நெல் நடவு இயந்திரங்களை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை வேளாண் துறை சார்பில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 14 லட்சம் மதிப்பீட்டில் 5% மானியத்தில் நெல் நடவு இயந்திரம் வழங்கும் விழா அரங்கனூரில் நடந்தது. வேளாண் துறை இயக்குநர் சத்யசீலன், கூடுதல் வேளாண் இயக்குநர் ரவி பிரகாசம் வாழ்த்துறை வழங்கிய விழாவில் பாரதியார் கிராம வங்கி பாகூர் கிளை மேலாளர் முருகன் சிறப்புரையாற்றிட சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு அரங்கனூர் நெல் சாகுபடியாளர்கள் ஆத்மா குழுவிற்கு நெல் நடவு இயந்திரத்தை வழங்கினார். தொடர்ந்து பாகூர் துணை வேளாண் இயக்குநர் தனசேகரன் நோக்க உரையாற்றிய நிகழ்ச்சியில் நெல் உற்பத்தியாளர் குழு நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் பொருளாளர் சாம்பசிவம் நன்றி கூறினார். பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹1 குறைக்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளும் அதிகாரத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளதால் சர்வதேச சந்தையின் நிலவரத்திற்கேற்ப பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே முடிவு செய்து வருகிறது.
இந்நிலையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பில் கடந்த சில நாட்களாகவே நிலையான தன்மை உள்ளதால் பெட்ரோல் விற்பனையில் ₹1 லாபம் கிடைத்து வருகிறது. எனவே எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை நுகர்வோருக்கு அளிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1 குறையும் என்றும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையில் சிவப்பு விளக்கு கார்களை பயன்படுத்துவது குறித்து நீதிமன்ற உத்தரவுப்படி போக்குவரத்து துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுவையில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட சில கார்களில் மட்டுமே சுழலும் சிவப்பு விளக்குகளை பயன்படுத்த விதிகள் உள்ளது. ஆனால் சிலர் விதிகளை மீறியதால் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி புதுவை போக்குவரத்து துறை சிவப்பு விளக்கு பொருத்துவது தொடர்பாக புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி கார்களில் சுழலும் சிவப்பு விளக்குகளை ஆளுநர், முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள், துணை சபாநாயகர், அரசு கொறடா, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பயன்படுத்தலாம். கார்களில் சுழலாத சிவப்பு விளக்குகளை தலைமை செயலர், கலெக்டர், தலைமை நீதிபதி, ஐஜி மற்றும் மண்டல நிர்வாகிகள் பயன்படுத்தலாம். இவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் கார்களில் சிவப்பு விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் வாரிய தலைவர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே சட்டப்படி யார் யார் பொருத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதோ அவர்களை தவிர மற்றவர்கள் வரும் 15ஆம் தேதிக்குள் தங்கள் வாகனங்களில் உள்ள சிவப்பு விளக்குகளை அகற்ற வேண்டும் என்றும் அவ்வாறு அகற்றாவிட்டால் அவர்களது கார்களுக்கு டீசல் வழங்குவது நிறுத்தப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகளை திறந்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ சர்க்கரை வழங்க புதுவை அரசு உத்தரவிட்டது. ஆனால் சில கிராம பகுதிகளில் இன்னும் சர்க்கரை வழங்கவில்லை. மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு ₹120 5 பொருட்கள் மற்றும் இலவச மண்ணெண்ணையும் வழங்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே தமிழக அரசு அறிவித்தது போன்று ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகளை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தலைமை தபால் நிலைய அலுவலகம் முன்பு கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் 1 மாத சம்பளத்தை போனஸாக வழங்கிட வேண்டும், வழங்கப்படாமல் உள்ள மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய கூட்டமைப்பு தலைவர் மதுரகவி தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்புரையாற்றிட திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதேபோன்று அனைத்து துறையில் பணிபுரியும் தினக்கூலி, பகுதி நேர, வவுச்சர் ஊழியர்களுக்கும் சம்பளம் மற்றும் போனஸ் வழங்கப்படாததை கண்டித்து மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தலைமையில் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் அரசு செயலர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை அளித்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவுப்படி தலைமை செயலர் ஆணை பிறப்பித்துள்ளார். புதுவை பொதுப்பணித்துறை செயலராக பணிபுரிந்த பால் கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இதனை அடுத்து அவர் கவனித்து வந்த பொதுப்பணித்துறை, துறைமுகம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தலைவர் பொறுப்புகள் மற்ற செயலர்களுக்கு பிரித்து அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது உள்துறை செயலராக இருக்கும் PR மீனாவுக்கு பொதுப்பணித்துறையும், செய்தி மற்றும் விளம்பரத்துறையை கவனிக்கும் கலெக்டர் தீபக்குமாருக்கு DRDA தலைவர் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவுப்படி தலைமை செயலர் சத்யவதி பிறப்பித்துள்ளார். புதுவை ஒதியம்பேட்டில் உள்ள எரிவாயு குடோன் அதிகாரியை கண்டித்து டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூரை அடுத்த ஒதியம்பேட்டில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எரிவாயு கிடங்கில் தினந்தோறும் 60 டேங்கர் லாரிகளில் எரிவாயு வருகிறது. அதேபோன்று இன்று மங்களூரிலிருந்து வந்த லாரி கிடங்கில் எரிவாயுவை இறக்கிவிட்டு வெளியே வந்தபோது எரிவாயு கிடங்கு அதிகாரி ஒருவர் காரில் வந்துள்ளார். அவர் உள்ளே செல்ல வழி கிடைக்காததால் ஆத்திரமடைந்து லாரி ஓட்டுநரை திட்டுவிட்டு லாரியில் இருந்த ஆவணங்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை எடுத்துச் சென்றுள்ளார். இதனை அறிந்த மற்ற டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் லாரிகளை நிறுத்திவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து ஓட்டுநர்களிடம் பேச்சு நடத்தி அதிகாரி எடுத்துச் சென்ற ஆவணங்களை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர். இதனால் ஓட்டுநர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தொடர்ந்து போலீசார் ஆவணங்களை பெற்றுத்தர அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.